வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமான நேரமா இல்லை பாதகமான நேரமா அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் முதல்ல கிரகத்தினுடைய, அதாவது எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறாருன்றதை பற்றி முதல்ல பார்த்துருவோம். மேச ராசியில் எந்த ஒரு கிரகமும் இல்லைங்க. ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் செவ்வாயும் நட்பாக இருக்கிறாரு, குரு மங்கள யோகத்தோட. அப்போ பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் பார்த்திங்கன்னா புதனுடைய வீட்டில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் அவரும் நட்பில் இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கடக ராசியில் சந்திரனுடைய வீட்டில் சூரிய பகவான் பகையாக இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானுடைய வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா புதனும் சுக்கிரனும் அவர் பகையாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புதனுடைய வீடான இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் கேது பகவான் நட்பில் இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக துலா ராசியிலேயோ விருச்சக ராசியிலேயோ மகர ராசியிலேயோ தனுசு ராசியிலே இந்த 4 வீட்டில் எந்த ஒரு கிரகமும் இல்லாததுனால அடுத்தது கும்பராசி உங்களுடைய ராசியில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் அவர் ஆட்சியாக உட்காந்துருக்கிறாரு. அது இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மீன ராசிக்கு அதிபதி குரு பகவானுடைய வீட்டில் ராகு பகவான் நட்பில் உட்காந்துருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசிக்கு வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா? ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பார்த்திங்கன்னா ஒரு கிரக பயிற்சி ஆகட்டும், ஒரு மாத பலனாகட்டும், ஏன் ஒரு தினப்பலன் கூட இருக்கட்டும், கண்டிப்பாக ஆர்வமாக பார்க்கக்கூடிய நேரம் இப்போ உங்களுக்கு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நடக்கிறது ஜென்மச்சனி. பொதுவாக ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. ஜென்மத்தில் சனி இருக்கும்போது நமக்கு டெய்லியும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்றைக்கி நமக்கு நல்லது கொடுத்துட மாட்டாரா, இன்றைக்கி நல்லது நடந்துடாதா, இப்போ நல்லது நடந்துடாதா, அப்போ நல்லது நடந்துடாதா, எப்போ தான் நமக்கு நல்லது நடக்கும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கல்யாணன்றது ஆகாதவங்களுக்கு ஆகலைன்ற கவலை மட்டும்தான். கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணணுன்ற கவலை மாதிரி இந்த உடைய கட்டம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி பிடிச்சிக்கிட்டு படாத அவஸ்தைப்படக்கூடிய ஒரு நேரம் இந்த ஒரு நேரம். அப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசி ஜென்மத்தில் இருக்கும்போது ஆல்ரெடி சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கும்போதே அவ்வளோ கஷ்டம் கொடுப்பார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வக்கர ஆகதி ஆகும்போது இன்னும் எவ்வளோ கஷ்டத்தை கொடுப்பாரு. ஒரு நெருப்பு எரியிற நெருப்பில் எண்ணெய் தூக்கி ஊற்றுன மாதிரி 7.5 சனியிலேயே கொடுமை. அந்த கொடுமையிலையும் பார்த்தீங்கன்னா வக்கரகதி ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகம்தான் ஆகும். அப்படி ஆகக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூழலில் காசு பணம் எவ்வளோ வந்தாலும் நஷ்டம்தான். வர்றது தெரியுது, போகிறது தெரியல. பணம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு தண்ணி மாதிரி வர்றது ஒரு இடத்துல வருது, ஆனால் போகிறது வேர்வு தண்ணி மாதிரி பல இடத்துல போயிட்டுருக்குது இந்த உடைய கும்பராசிக்காரங்களுக்கு. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு நல்லது நடந்துடாதா, ஒரு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆசை என்ன அப்படின்னா, சொந்தமாக எப்போ இடங்க வாங்குவோம், எப்போ வீடு கட்டுவோம், எப்போ நம்ம சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டுவோம். இந்த எதிர்பார்ப்பு கும்பராசிக்காரங்களுக்கு எப்பயுமே நிறையா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி இடம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாங்கிட்டு அவசரப்பட்டுட்டோமோ அப்படி நினைக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. அதே மாதிரில வீடு கட்டிட்டு கொஞ்சம் பொறுமையாக கட்டியிருக்கலாமோ, அவசரப்பட்டுட்டோமோ அப்படி நினைக்கிறவங்களும் கொஞ்சம் இருக்க தான் செய்கிறீங்க. இதையும் தாண்டிட்டு வீடு மண்மனையெல்லாம் வாங்கி கட்டிட்டு அப்போ பண்ணல அப்படின்னா இப்போல்லாம் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு யோசனை பண்ணுறவங்களாம் இன்னும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. அப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ தான் சாமி எனக்கு ஒரு நிம்மதியான நேரம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி இருக்கிறது என்னென்னு பார்த்தா இந்த 7.5 சனி தான். அது முதல் ரவுண்டு 7.5 இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மங்கு சனியில் ஜென்மச்சனி. அதே 2வது ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கு சனியில் ஜென்மச்சனி. 3வது ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டன்றது மாரகச்சனியில் இப்போ பார்த்தீங்கன்னா கட்ட ஜென்மச்சனி. அப்போ மங்குச்சனி,
அதாவது பொங்குச்சனி, மாரகச்சனி. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதல் ரவுண்டா, 2வது ரவுண்டா, 3வது ரவுண்டா, அப்போ உங்களோட வயசு பொறுத்து, உங்கள் ஜாதகம் பொறுத்து நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த உடைய ஆகஸ்ட் மாதம் ஏதாவது மாற்றங்கள் நடக்காதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு பார்த்தீங்களா? ஏன்னா 2ஆம் இடம்ன்றது வந்து குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் குரு வீட்டில் போய் ராகு உட்காரும்போது, ஏன்னா ராகு பகவானுக்கு வீடு கிடையாது, நிழல் கிரகம், சாய கிரகம், வக்கர கிரகம். அப்போ அவர் வீட்டில் அவர் ராகு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மை கண்டிப்பாக நடக்கும். நன்மை நடக்கும்னா பணம் போயிட்டு தான் இருக்கும், கவலைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் சின்ன மனசுக்குள்ளார ஒரு சின்ன ஒரு ஆறுதல் கண்டிப்பாக ராகு பகவான் 2ல் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சில நன்மை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்றது வந்து 4ஆம் இடத்துல செவ்வாயும் குரு மங்களயோகத்தோடு சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவதுன்றது வந்து மனசில் போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, என்னடா பண்ணுறத, கடவுள் கொடுத்த வரம் பார்க்காம்போ அப்படின்ற மாதிரி தோணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ ஒரு கிணத்துல இருந்து ஒரு கல் எடுக்கிறோம்னா அது வெறும் கல் அப்படின்னு நினச்சி தூக்கி போட்டுட்டோம்னா நமக்கு எந்த பலனும் இல்லை. நம்புறவங்களுக்கு அந்த கல் கூட ஒரு சாமி அப்படின்னு நம்ம எடுத்து வச்சு பூஜை பண்ணி ஒரு புனஸ்காரங்கள் செஞ்சு அதை கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கூட நமக்கு ஒரு ஆதாயமாக இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம வந்து யாரை நம்புறது யார் நம்பக்கூடாதுன்றதை விட எல்லாத்தையுமே நம்புறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களுடைய நேர காலன்றது எப்படின்னா, அதாவது சிறு குச்சி பல்லு குத்தும் அப்படி நம்ம சொல்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய நேரம் இந்த உடைய 7.5 சனியில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்பினா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் தடங்களாக தான் இருக்கும். மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதெல்லாம் மைண்டில் இருக்காது. படிப்போம், என்னடா படித்தா வெடிச்சு பார்த்தா ஒன்றும் தெரியல, படித்ததுக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் பெருசாக பலன் இல்லை. ஏன்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு படிப்பு கொஞ்சம் மந்த மாதமாக தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் ப்ரமோஷன், ஏதாவது சம்பள உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறது கிடைக்குமா, தொழில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் வரதான் செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்ணு இப்போ வந்து அசையாத சொத்து இதெல்லாம் அமைச்சிக்கிறதுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உகந்த நேரம். ஒரு இடம் வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம், எக்கரே பண்ணலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. மண்ணு வாங்கலாம், மண்ணு கட்டலாம். அதே மாதிரின்றது வந்து வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இதுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்குதுங்க. சரிங்களா? அதே மாதிரி அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சூரிய பகவான் வந்து இப்போ கடகராசியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பகையாக இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, 17ஆம் தேதி அவர் வந்து தன் சொந்த வீட்டுக்கு அவர் போய் ஆட்சியை உட்கார போகிறார். ஒரு மாத காலத்துக்கு அவர் ஆட்சியை உட்காருவார். அப்படி உட்காரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 16 தேதி வரைக்கும் கொஞ்சம் குழப்பங்களாக இருந்தாலும் அந்த 17 தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த ஆடி மாதம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்ட மாதமாக நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் ஆடி மாதன்றது அம்மனுக்கு உகந்த மாதம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு உகந்த மாதம்னா இப்போ நிறைய இடத்துல பாருங்கள், இந்த கோயிலுக்கெல்லாம் திருவிழா, பண்டிகை, பூஜை இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி குலதெய்வத்துக்கு நிறைய பேருக்கு எந்த மாதத்தில் கும்பிடணும்னு தெரியாது. அப்படி தெரியாதவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஆடி மாதம் நல்லது. அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் 16 தேதிக்குள்ளார குலதெய்வத்தை கும்பிட்றது கும்பராசிக்காரங்களுக்கு சூப்பரான ஒரு நேரம். பொதுவாக 7.5 சனிக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க திருநள்ளாறு போயிட்டு வா, திருப்பி நடக்குன்னு சொல்லுவாங்க. அதில் சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி 7.5 சனி பிடிச்சே கஷ்டப்படுறோம், இதில் வேறு மீண்டும் அவர் போய் பார்க்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்போ இந்த குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு உகந்த நேரம் இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். அப்போ இந்த ஆகஸ்ட் 16 தேதிக்குள்ளார குலதெய்வத்தை கும்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் எடுக்கும். இதுவும் பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து கும்பிட்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூரி புண்ணிய சாபம், வர்க்க தோஷம், முன்னோர்கள் பித்திருக்கள் தோஷம் இது எல்லாமே இருந்தால் கூட தீர்ந்து போயிடும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆடி மாதம் அமாவாசை அப்படின்னு சொல்கிறது இப்போ நம்ம இறந்தவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இறந்தவங்களுக்கு நாம் வந்து கட்டான்றது ஒரு படையில் வச்சு சாமி கும்பிட்றது கும்பராசிக்காரங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக கிடைக்கும்.
சரிங்களா. பொதுவாக அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த உடைய கட்டன்றது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு புத்திர செல்வம், குழந்தை பாக்கியம் எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் வந்து கட்டான்றது வந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. 7ஆம் இடத்துலனா கரெக்டாக சூரியனுடைய வீட்டில் சிம்ம ராசியில் புதன் வந்து பகையாக இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் வந்து இந்த 22ஆம் தேதி அவர் வக்கரகதி ஆகிறாரு பார்த்தீங்களா. மீண்டும் வந்து கரெக்டாக கடகராசிக்கு வரும்போது எப்போ 22ஆம் தேதி அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 22ஆம் தேதிக்குள்ளாரையே உங்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றங்கள் கொடுத்துருவார். அப்போ புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க, ஒன்றும் பாதிப்பெல்லாம் கிடையாது சரிங்களா. அதே மாதிரி கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா சூரியன். உங்களுக்கு திருமணஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். 7ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? 6ஆம் இடத்துல பகையாக இருக்கிறாரு. அப்போ பகையாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பார்த்திங்கன்னா அடுத்தது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தன் சொந்த வீட்டில் போய் ஒரு ஆட்சியாக உட்காந்துருவார். 100% கும்பராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாத அது ஆணாக இருக்கட்டும் அல்லது ஒரு பெண்ணாக இருக்கட்டும், சூரியன் உங்கள் திருமணத்துக்கு அதிபதி தான் சொந்த வீட்டில் போய் அவர் வந்து ஆட்சியாக உக்காந்துட்டாருன்னா கண்டிப்பாக தீராத கல்யாணம் கூட கண்டிப்பாக தீரும். நடக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். எல்லாத்துக்கும் நடக்க நான் சொல்லலைங்க. அதாவது திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி அவர் வந்து 16ஆம் தேதி வந்து தன் சொந்த வீட்டில் போய் உட்கார போகிறார். 16ஆம் தேதி வரைக்கும் கட்டான்றது வந்து கடகராசியில் இருந்துட்டு 17ஆம் தேதி தன் சொந்த வீட்டில் ஒரு ஆட்சியை உட்கார போகிறார். அப்போ உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும். மொத்தத்தில் உங்களுடைய பண தேவைகள், உங்களுடைய சுப நேரங்கள் இது எல்லாமே உள்ள மாறணும்னா இந்த மாதத்தில் உங்களோட குலதெய்வத்தை கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு 90% கஷ்டம் கண்டிப்பாக தீரும் சரிங்களா. அதுவும் நான் சொன்ன மாதிரி இந்த ஆகஸ்ட் 16 தேதிக்குள்ளார போயிட்டு வாங்க. உங்களுடைய நீங்கள் அதாவது ராமேஸ்வரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருநள்ளாறு இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் கூடுதல் பவானி கொடுமுடி இந்த மாதிரி எல்லா ஸ்தலத்துக்கு ராமேஸ்வரமே போகிறதுக்கு விட குலதெய்வத்தோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் சரிங்களா. சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.